ட்ரெயினில் எப்படா மேலே ஒருத்தன் ஓடி வர்றான், அதை இவன் கை தட்டி ரசிக்கிறாங்க. என்ன மெண்டலா, இவன் மெண்டலா இல்லை படத்தை வாங்கி போட்ட தேட்டருக்காரன் நம்ம மெண்டலா? புரியுதா? இந்த அளவுக்கு போய் இனிமேல் இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணாதீங்கன்ற. இவ்வளோ நாள் என்கிட்ட ஏன்டா சொல்லலைன்றாரு. எங்கள் 10-15 வருஷமாக இப்படி தாங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றீங்க ஆப்ரேட்டர். இல்லை, ஆக்சுவலாக ஹாலிவுட் படங்களில் வந்து ட்ரெயின் மேலே நின்று பார்த்துருக்கேன். இதில் வந்து ஒரிஜினல் ட்ரெயினுங்க, ஒரிஜினல் ட்ரெயின். டெனிசல் வாஷிங்டன் ஒரு படத்தில் வந்து மேலே அப்படி கொஞ்சம் நிற்பான், நிற்க தான் முடியும். அது ஃபோர்ஸ் போகும்போது ஒரிஜினலாக நிற்கிறாங்க. ட்ரெயினில் ஓடி பைக்கில் எல்லாம் வந்து முன்னாடி குதிச்சு டேர்ன் பண்ணி அந்த ட்ரெயினை நிறுத்துறாங்கன்றப்ப அது ஒன்று. அப்புறம் இன்னொரு படத்தில் ஹெலிகாப்டர்லேயே வந்து இதில் போய் காரில் போய் ரெக்கையை பிடுங்கி விட்டுருவாங்க. இந்த கோழிக்கு, பிராய்லர் கோழி ஹெலிகாப்டரை பிடிச்சி எல்லாத்தையும் பிச்சு விட்டு விழுந்து செத்து அப்பயும் சாக மாட்டாங்க. புரியுதான்? இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது பயங்கர டெக்னாலஜியாக இருக்குது அப்படின்றது ஒரு இது. ஸோ அதனால் இது பேன் இண்டியா கிடையாது, பேன் வேர்ல்டு. தெலுங்கு படம்லாம் பேன் வேர்ல்டு கொண்டாடுவாங்க அமெரிக்காலெல்லாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து இதில் தான் தமிழ் பின்னோக்கி போயிடுச்சு. ஏன்னா கதை இல்லை, இருந்த கல்யாண வீட்டில் பொண்ணு இல்லை, இருந்த ஒரு கமலஹாசனையும் ஒழிச்சு கட்டி விட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒருத்தர், நமக்கு நம்முடைய பெருமைக்குரியவர் கமலஹாசன். இந்தியா ஃபுல்லாக தெரியும், நான் நல்லா நடிப்பார் அப்படின்னு. அவரையும் சங்கர் முடிச்சு விட்டாப்புல கடைசியாக. இப்படி தான் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம பின்தங்கிட்டோம். கன்னடா ஃபீல்டு மேலே வந்துச்சு. அதே மாதிரி தெலுங்கு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டேர்னிங் பாயிண்ட் வந்து பாகுபலி. இந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியும், நீங்கள் வித்தியாசமான மேக்கிங், மக்கள் பார்க்காத விஷயங்களை கொடுத்தீங்கன்னா நீ வந்து 500 கோடி சம்பாதிக்க முடியும்னோடனே இங்கே ஒரு ப்ரொடியூசரு யார், இந்த கேரளாவில் லாட்ரி சீட்டு வாங்குவாங்க. மார்டின் இல்லை, லைக்காலாம் இல்லை. லைக்காலாம் மொத்தமாக தமிழனே முடிச்சு விட்டானே. லைக்காலாம் வந்து என்னென்னா இந்த பிரிட்டிஷ்காரனே அலருவாங்க லைக்காவை பார்த்து. ஃப்ரெஞ்சுக்காரன் 7 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. நான் மட்டும்தான் போட்டேன் அந்த நியூஸ். அவங்களே விட்டாங்க பெயிலில் ஒரு வாரத்தில். ஏன்னா லைக்காவோட பவர் அந்த மாதிரி. ஃப்ரான்ஸ்லலாம் லைக்காவை தொடவே முடியாது, லண்டனில் தொடவே முடியாது. கோர்ட்டில் லாபி, அந்த லாபி, இந்த லாபி. வெள்ளைக்காரனுக்கு வெள்ளை அடிச்சுருங்க. நீங்கள் வெள்ளை அடித்து கம்பெனி ஆரம்பித்து கோடிக்கணக்கில் பண்ணவங்க இந்த இங்கே வந்து முடிச்சு விட்டாங்கல்ல. ஆளுக்கு ஒரு படம் சண்டை போட்டு நான் தான் முடிப்பேன். நான் யோ இதுயா நீ வேறு வச்சுருக்கா, காசு வச்சுருக்கான்றக்கா ஒரேடியா நீயே முடிச்சிட்டேன்னா நான் ஒரு படம் பண்ணு, நீ ஒரு படம் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்போம். 100 கோடி 1000 கோடி ஆசையை காட்டு. இது ஓடி இருக்குது, நான் பண்ணுறேன் 1000 கோடி, நான் பண்ணுறேன் 1000 கோடி. அப்போ லைக்கா ஓனர் நினச்சிப்போம் 1000 கோடியை போடுறோம், 5 படம் 200 கோடி, 1000 கோடி ரிட்டர்னு 10,000 கோடி. லைக்கா டெலிகாமில் கூட அவ்வளோ நம்ம சம்பாதிக்கலை. இந்த 10,000 கோடியை வச்சு அப்படியே நம்ம வந்து ஹிந்தியில் எடுக்கிறோம், அடுத்து ஹாலிவுட் போகிறோம். அது ஒரு 10,000 கோடிக்கு எடுத்தோம்னா 1,00,000 கோடி அப்படின்னு கணக்கு போட்டு படுத்துருப்பாங்க. கேரளாவில் போய் லாட்ரி சீட்டு வாங்குறப்போ நான் நினைப்பான், நாளையானுன்னு கத்திகிட்டே இருப்பேன். நாளையானுன்னா நாளை குழுக்கள் 10 கோடி 10 கோடின்னு கத்திகிட்டே இருப்பேன். வாங்கினோன்னே நினச்சிடுவேன் நாளைக்கு நம்ம கோடீஸ்வரன் விழுந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலான்னு ஒரு கற்பனையில் வாங்குறவன் பூரா அந்த கற்பனையில். சில பேர் என்னப்பா 10 கோடி வேணால் 5 கோடி விழுந்தால் கூட போதும், சரியோ 5 லட்சம் விழுந்தால் போதியா, கடன் அடைச்சி நிம்மதியா, இப்படிலாம் நினைப்பாங்க. லாட்ரி சீட்டு வாங்குற ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நினைக்க வச்சு லைக் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் சூர்யா நல்லா இருந்தார். பொள்ளாச்சியில் பிறந்து அந்த பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஊர். அதில் வந்து அப்படி இயற்கையான ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் சிவகுமாரன். அவர் வந்து சுத்தமான ஒரு ஆன்மாவாக சினிமாவில் ட்ராவல் பண்ணார். ஒரு நேர்மையான மனிதனாக, ஒரு அமைதியான மனிதனாக, ஒரு ஒழுக்கமான மனிதனாக ட்ராவல் பண்ணி அவரும் 2 பிள்ளைங்களை பெற்று 3 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து சினிமாவுக்கு வர வேணான்னு நினச்சி அவங்கள ரொம்ப டீசெண்டாக வளர்த்து எல்லாம் பண்ணி இந்த ஊரில் இருந்து ஒரு தமிழனாக வாழக்கூடிய ஒரு பியூர் தமிழ் நடிகர்கள் அவங்க குடும்பத்துக்கு. மச்சான்னு ஒரு கேரக்டர் வந்தார். இன்றைக்கி சூர்யா தமிழ்நாட்டிலே இல்லை, பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டார். அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டு போயிருப்பாப்புல பாருங்கள். 1000 கோடிக்கு படம் ஓட்டுறேன்னு சொல்லி ஏதோ குப்பை கதையை வச்சு எடுத்து இருக்கிறதும் போச்சு. இப்போ கதை வேணும். நீங்கள் பேன் இண்டியா 1000 கோடிக்கு ஆசைப்படுறது வேறு, லாட்ரி சீட்டு வாங்கினோன்னு நீங்கள் ஆசைப்படலாம், அவங்களுக்கு விழுகணும்ல குழுக்கல்ல. இந்த மாதிரி அவரை முடிச்சிட்டாங்க சூர்யாவை. இப்படி தான் நம்ம பேன் இண்டியா கதை தான். தமிழ்நாடு பேன் இண்டியாவில் பேன் இண்டியா கனவு கண்டு ஒளிஞ்சு போனது யார்?
ஃபஸ்ட்டு சங்கர். மணி சார் அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இது பண்ணி, இந்த வீடியோ கேம்லலாம் பார்த்தீங்கன்னா சுடும்போது 4 பேயும் செத்து போயிடும். சிறன்னு சுடுவாங்க. அதுவும் நம்மளை நோக்கி சுடும்போது ஒரு 10-20 பேயை காலி பண்ணிவிட்டு அப்புறமா இவங்க சாவாங்க. சில பேர் 50-100 பேயை காலி பண்ணுவாங்க. காலி பண்ணிட்டு இவனும் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி மணி சார் வந்து 4-5 ஹிந்தி ப்ரொடியூசரு, தெலுங்கு, கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தவன் ஒரே படத்தில் தில்சேன்றதுலேயே முடிச்சு விட்டாப்புல. அப்போ முடிச்சு அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணார் பல டைமு, அவன் செட் ஆகலை. அதுக்கப்புறம் சங்கர் சார் வந்து டோட்டலாக இருந்த கமலை முடிச்சு விட்றாரு. முடிச்சு விட்டு இப்போ கமல் வேணான்னு சொல்லி இப்போ எம்பி ஆகிட்டார் அவர். இப்போ ரஜினியை ட்ரை பண்ணார், அவர் வரமாட்டார். அடுத்து வேல்பாரின்னு ஏதோ ஒரு கதையை எடுத்தார். ஆனால் அதாவது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான அறிவுக்கு உள்ள தீனியை கட்டாயம் போடுவான்றது மதுரை எம்பி ஒரு இது. அவர் தான் வேல்பாரி நாவலை எழுதினது. ஆமாம். லஞ்சம் வாங்க மாட்டார், தமிழர்களுக்காக பாடுபட்டவர், இப்போ பார்லிமெண்ட்டில் மதுரைக்காக பேசியிருக்காரு, தமிழ்நாட்டுக்காக பல விஷயங்கள் எடுத்து பேசுவார். ஆனால் அவர் கொடுக்குற சம்பளம் பார்லிமெண்ட்டில் 60,000 70,000, சொந்த வீடு கூட இல்லாமல் இருந்தார். இப்போ சங்கர் சார் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, அவருக்கு பெரிய பேமெண்ட் அட்வான்ஸாக போட்டோன்னே அவர் செட்டில் ஆகிட்டார். எனக்கு அதுதான் சந்தோஷம். செட்டில் ஆகிட்டார், அவர் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து கன்னடத்துக்காரன் அவன் இப்போ நம்ம இதில் வேல்பாரின்னு ஒருத்தர் நாவல் எழுதுனா அவன் ஆள்பாரின்னு ஒரு நாவல் எழுத மாட்டானா? அவங்க கதை இருக்காது. அவனா இப்போ வெளிநாட்டில் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தான், அவனும் நம்ம மண்ணை சேர்ந்தவன், ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஆமாம். அவங்களுக்கும் ஒரு தலைவன் இருந்திருப்பான், அது ஒரு கதை இருந்திருக்கும். அவங்க எழுதி எடுத்து 1000 கோடி பார்த்துட்டாங்க. இவர் இன்னும் படமே ஆரம்பிக்கலை சங்கர். எப்படி 2 வருஷம் ஆகும். இல்லை, இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே அந்த மாதிரி பெரிய பணபலம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் இல்லை, யாருமே இல்லை. அதுதான் யாருமே இல்லை. இப்போ இதுக்கே வந்து காந்தாராக வந்து கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா பட்ஜெட். 120 கோடிலாம் பண்ணுறதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க. அதான் அதுக்கு அங்கே இப்போ ஆனால் 120 கோடிக்கு பண்ணி அந்த படம் வந்து ப்ராமிசிங் கலெக்ஷன் ஆஃப் 650 crores தாண்டி இருக்கு காந்தாரா. அதில் தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் 30 கோடி ரூபாய்க்கு விற்று 90 கோடி கிட்ட வந்திருக்குங்கிறாங்க, 90 தாண்டிடுச்சுங்கிறாங்க. அந்த லெவலுக்கு இவ்வளோ நாள் நம்ம அவங்கள சுரண்டி தின்னுட்டு இருந்தோம்ல. கன்னடத்துக்காரன் காசை பூரா நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். நம்ம ஒன்றும் இதில் எல்லா பெண்ணும் இப்போ கர்நாடகாவில் இப்போ எந்த படமாக இருந்தால் 2 கோடி 3 கோடி ஆட்டையை போட்டுருவோம், அப்படி விற்றுருவோம்ல. அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி தெலுங்கில் ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம ஆட்டையை போட்டு தான் இருந்தோம். இப்போ அவன் சம்பாதிக்கும் போது நமக்கு ஏன் அவை தெரியணும்? அவன் நல்ல ப்ராடக்டை கொடுத்துருக்கான், நம்ம ஆள் ரசித்து பார்க்குறாங்க, காசு கொடுக்கும். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர நம்மளை இப்போ போட்டுட்டான்னுங்க. நீங்கள் வந்து சார் இன்றைக்கி கன்னட படங்கள் அது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விட்லாச்சாரியா, அதுக்கப்புறம் வந்து புட்டன கணகள் சொல்லுவாங்க அவர் டைரக்ஷனில். எத்தனையோ படங்கள் வந்து கன்னட படங்கள் வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, அற்புதமான திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற இதில் என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையை வச்சுருக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லைங்க, அது பொறாமையின் வெளிப்பாடுங்க. அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும். ஏன்னா உங்கள் வளர்ச்சி உங்களோட சேர்ந்தது, உங்களுக்கு எழுதப்பட்டது தான் உங்களுக்கு நடக்கும். நான் உங்களை பார்த்து வாயிலே வயிற்றுல அடிச்சுக்கிட்டேன்னா நான் முட்டா பையன்னு அர்த்தம், அப்போ எனக்கு ஸ்டஃப் இல்லைன்னு அர்த்தம். அப்படியே பொறாமப்பட்ட வாழ்க்கை நீ எதுக்கு வாழணும்னு கேட்குறேன். நீ எடு, அந்த மாதிரி படம் எடு காலத்துக்கு. அப்போ கன்னடத்துக்காரன் எவ்வளோ வெறியில் இருந்திருப்பான். நம்ம கன்னடத்துக்காரர்களே சப்போர்ட்டும் பண்ணல, எதுக்கும் இல்லை. நீ வந்து எல்லா தமிழ் படத்துக்கும் பெங்களூரில் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, இங்கே ரிலீஸ் பண்ணுற மீடியம் பட்ஜெட் ஹீரோ ஓரியன்ட் மூவி எதுவாக இருந்தாலும், சிம்புவாக இருந்தாலும், சிவகார்த்திகேயன் படமாக இருந்தாலும், கன்னடத்தில் ஒரு அமௌண்ட் விற்கிறீங்கல்ல, ஒரு 3 கோடி 5 கோடி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் அமௌண்ட் வருதில்ல. அப்போ இவ்வளோ நாள் அவன் 2 கோடி 3 கோடின்னு கொடுத்து உங்கள்கிட்ட படம் வாங்கினானா அப்போ அவன் லூஸா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இதுதான் வன்மத்தை பரப்புறதுன்றது, புரியுதா? இத்தனை நாள் நம்ம சம்பாரிச்சிட்டு இருந்தோம்ல, ரஜினிகாந்த் காலத்துலேருந்து கமலஹாசன் காலத்துலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக தமிழ்நாட்டில் கன்னட படம் ஓடினதா சரித்திரமே கிடையாது. தெலுங்கு படம் கூட அந்த கெய்டின்னு ஒரு தேட்டர் இருக்கும், அந்த இங்கே இது இருக்குது மவுண்ட் ரோட்டில் 2 தேட்டரில் மத்தியான ஷோ போடுவாங்க, தெலுங்கு நண்பர்கள்லாம் அங்கே போய் பார்ப்பாங்க. ஆனால் கன்னட படம்ன்றது வரவே வராதுங்க. மத்தியானம் ஒரு 11 மணி ஷோ கூட போட மாட்டாங்க, ரொம்ப ரேர். மலையாளம் போடுவாங்க. நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் கரெக்ட். ஆனால் நம்ம படம் நீங்கள் பெங்களூரில் போனீங்கன்னா எம்ஜி ரோட்டில் உள்ள 6-7 தேட்டரில் ஓடுங்க. எனக்கு தெரிஞ்சு 90s நாங்கள் பார்த்துருக்கோம். ரஜினி படமும் கமல் படமும் 6-7 தேட்டரில், ஒரு தேட்டர் விட்டு வரிசையாக இருக்கும் தெரியுமில்ல, எம்ஜி ரோட்டில். ஆமாம் தெரியும்.
50 தேட்டரோ 100 இதோ இருந்துச்சு அப்போயே அந்த காலத்துலேயே 90s 80s எண்டு 90s. அப்போயே கமல் படம் ரஜினி படம்லாம் ஒரு தேட்டர்லேருந்து 5 தேட்டர் தள்ளி ஒரு தேட்டர், 10 தேட்டர் தள்ளி ஒரு தேட்டரில் ஒரே படம் ஓடுங்க. விக்ரம்னா ஓடி இருக்கு அந்த மாதிரி, புரியுதா? அதுக்கப்புறம் கமல் படம் வந்து காக்கி சட்டையே ஏதோ நான் அங்கே தான் பார்த்தேன் பெங்களூரில். எத்தனை இடத்துல ஒரு தேட்ரு, ஒரு 10 தேட்டர் தள்ளி ஒரு தேட்ரு, அந்த தேட்டர்லேயும் காக்கி சட்டை ஓடுது. கூட்டம் அடித்து மேய்றாங்க. இப்போ அந்த தமிழர்கள் நிறையா இருக்காங்கன்றது வேறு விஷயம். புலியோட ராம்கிக்கு சண்டை எடுக்கணும். கடைசியில் இருக்குது அந்த சர்க்கஸ் எல்லாம் ஊற்றி மூடுறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி புலி சர்க்கஸில் மட்டும் பயன்படுத்தலான் இருக்கு. சரிலாம் பிளான் பண்ணால் அப்போ ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார், ஞானம்னு சொல்லி, ரொம்ப ஃபேமஸான அசோசியேட் டைரக்டர். எல்லா படத்துக்கும் அவர் தான் இருப்பார், மதுரைக்காரர் தான். திடீர்னு பார்த்தா 2 நாள் டிலே ஆகிப்போச்சு ஷூட்டிங்கு. பார்த்தா புலி வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதாவது இங்கே வந்து சர்க்கஸ் இங்கேருந்து என்ன பண்ணாங்க, கூடாரத்தை காலி பண்ணி நாகர்கோவில் போயிட்டாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. மேனேஜர்கிட்ட பேசி வச்சுருக்காங்க, புலி ஒரு நாளைக்கு சண்டைக்கு வேணும்னு. சரின்னு பல்ல ஏதோ தச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஊசியை போட்டு புளியை படுக்க வச்சுருவாங்க. இவங்களாம் போட்டு மண்டையை பிடிச்சி ஆட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கம் தெளிஞ்சதுன்னா அவ்வளோதான், தெரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா அது கேமராமேனை தான் கடிச்சிடும். டேரக்டர் தேசிய புரியுது அவங்களுக்கு, கேமராமேன் தான் போய் புலிக்கிட்ட எடுக்கணும். டேரக்டர் எங்கிட்ட பின்னாடி இருந்து ஓடினா அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் தெரிச்சு பேடோட ஓடிடுவாங்க. புலி முடிச்சிச்சுன்னு வைங்க, கேமராமேன் தான் காலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கன்னியாகுமரிக்கு போயிடுச்சு புலி. அப்போ நான் இன்றைய இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, ஞானம் என்னையாச்சு புலின்னு. சார் ஃபோன் பண்ணால் கன்னியாகுமரி போயிடுச்சு சார். கன்னியாகுமரியா? ஐயோ, நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஹீரோயின்லாம் அங்கே கொண்டு போகணுமையா, உடனே ஷிஃப்ட் பண்ண முடியாதே, போனோம்னா அது 2-3 நாள் பட்ஜெட் அப்படின்னாரு. சரின்னு டெய்லர் வாயா இங்கே அப்படின்னாரு. டெய்லர் வந்தா சார் சொல்லுங்கள் சார். ஒரு புலி தச்சிரியா அந்த இவனுக்கு அளவு எடுத்து அப்படின்ட்டார். என்ன ராபின்னு என் ஃப்ரெண்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அவன் பயங்கர ஹைட்டாக இருப்பான். அவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், கடைசி அசிஸ்டண்ட் அவன் தான். இவன் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கானே. ராபின் இங்கே வா, டெய்லர் கிட்ட அளவு எடுத்துரு, புளி தச்சிருந்தார். அளவு எடுத்தாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் எடுத்து கையெல்லாம் நீண்ட சொல்லி எடுத்து டெய்லர். அப்படி டெய்லர் இன்னைக்கு இல்லைங்க, புளியாகவே மாற்றிட்டேன். புளியாகவே தச்சுட்டாப்லங்க. பஞ்சு இஞ்சலாக வாங்கி இது பண்ணி அந்த துணி கிளாத் புளி துணின்னு ஒன்று, அதை எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்து சேட்டு கடையில் வாங்கி 2 நாளில் தச்சு புளியை நிறுத்தி மண்டையில் மாட்டி விட்டாங்க. புரியுதா? இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா டைரக்டரு, கேமரா எடுத்துகிட்டு போய் புளி க்ளோஸ்அப் மட்டும் கன்னியாகுமரியில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். கேமராமேனா அசிஸ்டன்ட் போங்க, க்ளோஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க, இங்கே ராம்கியை வச்சு நம்ம இங்கே புளி சண்டை எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சிட்டாங்க. பயங்கரமான இப்படிப்பட்ட டைரக்டர்லாம் இருந்த காலம் வேறு. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து சும்மா போட்டுவீங்க எல்லாமே வீணாக போனவங்களா, லோக்கல் ஜாதி கதை, மத இது ஊர் கதை, பேய் கதை, இதை தான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பேன் இண்டியாவுக்கு போக மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க இறங்கிட்டாங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு தான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. கன்னடத்தில் கன்னட படம் வந்து மொத்தத்துக்கே 50 லட்ச ரூபாய் கூட வியாபாரமாகுது தெரியுமில்ல. சிவராஜ்குமார்னா ஒரு 1 கோடியே தாண்டிடும். அவங்களும் போதும், அவங்களாம் ரொம்ப நல்ல மனுஷன். அவங்களாம் என்ன போதும், எதுக்கு கோடிக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, போதும். இப்போ வருஷத்துக்கு 3 படம் நடிப்பாங்க, ஒரு 50 லட்சம் 75 லட்சம் சம்பளம் வாங்கினா போதும். ஒரு கார் எவ்வளோ வரப்போகுது, இந்த வருஷம் ஒரு 1.5 கோடிக்கு ஒரு காரை வாங்குவாங்க. அடுத்து அவங்க வீடு இருக்குது, அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச காசு இருக்குது, அதனால் பணத்து மேலே ஆசை இல்லை, அதனால் பட்ஜெட் கம்மியாச்சு. அவர் சிவராஜ்குமார் அவங்கெல்லாம் 1 கோடி வாங்கியிருந்தாங்கனாலே பெரிய விஷயம். மொட்டை பட்ஜெட்டே 1.5-1.25 தான் வரும். ஒரு 3-4 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும், லாபம் வரும். இப்படி போயிட்டு இருந்ததை திடீர்னு உடைச்சது நீங்கள் சொல்கிற காந்தாரா. இந்த காந்தாராவை தான் இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க. காந்தாரா 20 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பல காந்தாராக்களை எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி பேய் படத்தை வச்சு சக்ஸஸ் ஆன இவர் இருக்கார். அப்போ இருந்தது தான் கன்னட படம் பீக்கில், ராஜ்குமார் காலத்தில். அதோடு அது டவுனில் போயிடுச்சு. ஏன்னா சிவாஜி இந்த பக்கம், அந்த பக்கம் ராஜ்குமார், இந்த பக்கம் என்டிஆர் இருக்கும்போது, அந்த பக்கம் கேரளாவில் வந்து இவர் பிரேம் நசீர். இந்த 4 பேரும் சிவாஜி ரோலை தான் அந்த 4 பேரும் போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி என்டிஆர் படம் ஒன்று ஹிட் ஆகுதுன்னா இந்த 4 பேரும் அந்த சிவன், பார்வதி, அது இது சாமி படத்தில் நடிக்கிறது. ஸோ இப்படி ஓடினா எல்லா படமும் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே கதையை ஓட்டிகிட்டு அப்படி உருட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கன்னட ஃபீல்டு முடிஞ்சு போச்சு. தெலுங்கு எப்போவுமே ட்ரெயின்லாம் விடுவாங்க இன்றைக்கி வரைக்கும், புது படம் போட்டால்
அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் பாதி பேர் அமெரிக்காவில் போய் பிரச்சனை பண்ணி விட்டாங்க. ஆமாம், தேட்டரில் ஓப்பனிங் பாலகிருஷ்ணா ஷோ போட்டு படத்தில் நிறுத்த சொல்லிட்டாங்க பாதியில். என்னடா படம்னு தேட்டர் ஓனர் சொல்லியிருக்கான். என்னடா இந்த ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு வந்து தேட்டரில் பயங்கர சூடம்லாம் காட்டி என்னென்னமோ தீயை வச்சு வைக்க பார்த்துருக்காங்க, படத்தை நிறுத்துறான்ட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஓனர் சொல்லியிருக்கேன் அமெரிக்காவில், எனக்கு மட்டும் இந்த படத்தை போட்டு காமி பார்க்கலான்னு ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். ப்ளே பண்ணி பார்த்துட்டு 15 நிமிஷத்தில் டென்ஷன் ஆகி தேட்டர் தொழிலே வேணாம்டா, ஏன்டா இதெல்லாம் இதை படம்னு சொல்லி நீ பார்த்து கொண்டாடுறாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எறா இவங்க எல்லாம் நாடு கடத்தணும்னு சொல்லி அதோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியர்களை வெளியேற்றணும், புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறேன். வேலை நல்லா பார்க்குறாங்க, திறமையாக இருக்கான், சிஇஓ வரைக்கும் இருக்காங்க கம்பெனி. ஆனால் பாலகிருஷ்ணா படம்னு வந்துட்டா மட்டும் இவங்க வேறு ரூபத்துக்கு மாறிடுது. என்னடா யாரா இவங்க அப்படின்றது தான் ட்ரம்ப் பார்த்துக்கலாம். இவங்களை முதல்ல வெளியேற்று, அப்புறம் எல்லாம் தமிழ்காரன்லாம் போய் சொல்லியிருக்கேன். ஐயோ அது தெலுங்கு பார்ட்டிகள் வேறு, பாலகிருஷ்ணா படம் தமிழ்காரன்லாம் பார்க்க மாட்டான், மலையாளத்துக்காரன் பார்க்க மாட்டான், நீங்கள் துண்டை அவங்கள மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி சரி லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்காவே போய் பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ் திரையுலகம் வந்து இதாக இருக்குது. பேன் இண்டியா இல்லை, பேன் வேர்ல்டு ஆயிடுச்சு. புரியுதா? இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அவர் ட்ரம்ப் இதில் பார்த்துருக்காங்க. ஏன்டா